அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த வருடத்துடைய 2வது மாதம் பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல இந்த பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜென்ம குரு ரீஆக்டிவேட் ஆகுது. ஜென்ம ஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. கரெக்டா 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி. சோ அது நம்ம இந்த மாதத்துல கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அடுத்தது செவ்வாய் 2ஆம் இடத்துல வக்ரத்துல இருப்பாரு. அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கரெக்டா 14ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆவாரு. சோ 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம், 14ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி. சோ இந்த காம்பினேஷன் நம்ம பார்க்கணும். அடுத்தது 5ஆம் இடத்துல கேது வழக்கம் போல இருக்காரு. ஆனா குரு பார்வையில கேது இருக்காரு. அதனால அது பெருசா குழப்பம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 5ஆம் அதிபதி புதன் பாகியத்துல இருப்பாரு. சோ அது நமக்கு சிறப்பு தான். ஆகவே 5ஆம் இடம் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். பாகியத்துல சூரியன் புதன் இணைவு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். அதுவும் நமக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் தான். புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா ஏற்படுது. போன மாதத்துல அஷ்டமத்துல புதாதித்ய யோகம், இந்த மாதத்துல பாகியத்துல புதாதித்ய யோகம். அது கல்விக்கு ரொம்ப சிறப்பு. அதையும் புதன் 2ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி, சூரியன் நமக்கு 4ஆம் அதிபதி. இந்த கிரகத்தோட இணைவு 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து சனி 10ஆம் இடத்துல பாகியாதிபதி, ஜீவனாதிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சியா இருக்கிறது சிறப்பு தான். இந்த மாதத்துல நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் ஆகிறாரு. ராகுவோட போய் இணைகிறாரு. ஆகவே லாபத்துல உச்ச சுக்கிரன் பிளஸ் ராகுவுடைய கன்ஜக்ஷன். மேலும் இந்த மாதத்துல குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்கணும். பொதுவா சுக்கிரன் பார்த்தோம்னா லாபத்துக்கு போறது சிறப்பு. ஆனா ராகுவோட இணைந்து இருக்கிறது அதீதமான ஆசைகளை ஏற்படுத்தும். எந்த விஷயத்தையும், அதாவது ஒரு தப்பான விஷயத்தை கூட துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ண தூண்டலை ஏற்படுத்தும். அதுதான் சுக்கிரனோட ராகு இணைவு அப்படின்னு சொல்றது. அதுலயும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகியிருக்கு. பரிவர்த்தனை யோகமும் இருக்கு. சுக்கிரன் நமக்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணும். அது ராகுவோட இணைகிறது சில விஷயங்கள்ல ஃபேவரான பலன்களை செய்யும். சில விஷயங்கள நம்ம கவனமா தான் இருக்கணும். ஏன்னா கொடும்பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவோட நம்முடைய ராசிநாதன் இணைகிறது சிந்தனையில மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு கொஞ்சம் சில சமயங்கள்ல மைனஸான விஷயங்களை ஏற்படுத்தலாம். சோ நான் சொல்ற விஷயங்கள்ல கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி சூரியன் புதன் இணைவு, 10ஆம் இடத்துல இருக்கிற சனி, அதே போல 2ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி திரிகோணத்துல இருக்கிறது. சோ இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல வளர்ச்சி நிச்சயமா கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து, காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் இருந்த குழப்பங்கள்லாம் அந்த மாதத்துல நிச்சயமா நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா 5ஆம் அதிபதி திரிகோணம் ஏறி இருக்காரு. சோ அது நமக்கு ரொம்ப சிறப்பு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதாச்சும் கலக்கம் குழப்பம் இருக்குனாக்கா அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். அடுத்தது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 2ஆம் இடத்துல அது ஒரு மாதிரி நிறைய வாக்குவாதத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் கொடுத்தாலும் 14ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தோம்னா ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய விரைய செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபேமிலியில தொடர்ச்சியா விரைய செலவு, விரைய மாற்றம் இதெல்லாம் நிச்சயமா இருக்கும். அதே போல 7ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறது. வாழ்க்கை துணையோட இருந்து அந்த கருத்து போராட்டம், அந்த கருத்து குழப்பம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில நிம்மதியான மாற்றங்கள் இந்த மாதத்துல நிச்சயமா பிறகும். இருப்பினும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பேச்சு வார்த்தைகளை ஒரு சில கடினத்தன்மையை வெளிப்படுத்தும். ஏதாச்சும் நீங்க பேசுறீங்கன்னா டக்குனு அது கோபமான வார்த்தையை வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவை பேச்சு வார்த்தைகளை நிதானம் இருக்கணும். வார்த்தைகளை அளந்து பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளிவிட்டுட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த பேச்சு வார்த்தைகள்ல ஒரு கண்ட்ரோல் இருக்காது. நம்ம மாட்டுக்கும் நம்மள அறியாமலே ஏதாச்சும் பேசிடுவோம். பிறகு அதுக்காக வருத்தப்படுவோம். ஆகவே ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும் பொழுது, அப்படின்னா வாழ்க்கை துணையோட பேசும் பொழுது கொஞ்சம் கவனமா இந்த பேச்சு வார்த்தைகளை நிதானத்தோட செயல்படுறது நல்லது. அடுத்தது ஜென்ம குரு ரீஆக்டிவேட் ஆகுது. குருவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி, லாபாதிபதி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனையை கொஞ்சம் பீக்ல கொடுத்துரும். கொஞ்சம் அதிகமா கொடுத்துரும். ஏன்னா லாபாதிபதி பொருளாதாரத்தை நம்ம எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட குழப்பத்திலிருந்து நம்ம எப்படி வெளில வரலாம், இப்படி நிறைய யோசனைகளை கொடுக்கும். அதே சமயத்துல குரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணும். ஜென்மத்துல குரு இருக்கும்போது சிந்தனையில நிறைய கலக்கம், குழப்பம், இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன், ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இயல்பா இருக்கும். அதே அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கிறதுனால தலை முகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். அதிகமா யோசிக்க கூடாது. அதிகமா யோசிக்கிறதே நமக்கு தூக்கமின்மை பிரச்சனையை ஏற்படுத்தும். ஜென்மத்துல குரு இருக்கும்போது மோஸ்ட்லி பார்த்தோம்னா தூக்கமின்மை, நேரம் கடந்து சாப்பிடுறது இதெல்லாம் அதிகமா இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் லிமிட்டேஷன் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி லாபஸ்தானாதிபதி ஜென்மத்துல இருக்கிறது பொருளாதாரம் சார்ந்த யோசனை, மூத்த சகோதரத்துவம், மூத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயம், மூத்த மருமகன் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் அதிகமான யோசனைகளை கொடுக்கும். இது மூத்த பிள்ளைகள் மட்டும் இல்ல, மூத்த மகள் இது சார்ந்த விஷயத்திலையும் நிறைய யோசனைகளை கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல சுக்கிரன் ராகு லாபத்துல கூட்டணியில இருக்காங்க. பொதுவா சுக்கிரன் லாபத்துல உச்சமாகிறது
இருக்கிறது நல்லது. அது வந்து பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்கும். அதே போல ராகுவும் லாபத்துல இருக்கிறது நல்லது. ராகு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள்லாம் லாபத்துல இருக்கும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா சுக்கிரனோட ராகு இணைந்து இருக்கிறதுனால இந்த மாதத்துல தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பொருளாதாரத்தை அறத்தின் வழியில நம்ம சம்பாதிக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரனோட ராகு இணையும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சே தப்பு பண்றதுலாம் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகலாம். தப்புன்னு தெரிஞ்சா அதுல இருந்து ஒதுங்கிக்கோங்க. ஏன்னா அந்த அந்த விஷயத்தை பண்ணிட்டோம்னாக்கா பிற்பகுதியில நமக்கு அதுல ஒரே யோசனையா போகும். அதை ஏன் நம்ம பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆகவே தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கிக்கோங்க. தவறுதலான வழியில இருந்து வரக்கூடிய பொருளாதாரமும் பணமும் நமக்கு தேவையில்லை. அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. மற்றபடி சுக்கிரன் ராகு லாபத்துல இருக்கிறது, அதுலயும் உச்ச சுக்கிரனோட ராகு லாபத்துல இருக்கிறது பொருளாதார ரீதியா நல்ல மாற்றத்தை நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். இந்த மாதத்துல நிச்சயமா வந்து இந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். அதுலயும் 10ஆம் இடத்துல சனியுடைய ஆக்டிவேஷன் இருக்கு. இந்த தொழில் உத்தியோகம் இதுல பணிச்சுமையும் அதிகமா இருக்கும். அதிகமான நேரம் ஹெவி ஒர்க் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கும். அதே போல சனியுடைய பார்வை விரயத்துல எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அது அப்படியே விரயமாயிட்டே இருக்கும். அதுதான் சனி பார்வை விரயத்துல அப்படின்னு சொல்றது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல சுப விரயமா மாத்திக்கோங்க. நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல மாற்றங்களுக்காக நீங்க செலவு செய்யுங்க. பயனற்ற செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து சூரியன் புதன் பாகியத்துல இணைந்து இருக்கிறது. புதாதித்ய யோகத்தை காட்டுது. இது மாணவ மாணவிகளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள், மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆகவே உயர்கல்விக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு லாபத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம், அதுவும் உச்ச சுக்கிரனுடைய சஞ்சாரம், உயர்கல்வி படிக்கலாம் அப்படிங்கிற யோசனை எல்லாம் இப்ப வரும் நிறைய பேருக்கு. மேலும் புதன் சூரியன் இணைவு பாகியத்தில் இருக்கிறது. புதாதித்ய யோகம் கல்வி சார்ந்த வகையில எந்த ஒரு தடை தாமதம் இல்லாம நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும். ஆகவே மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றம் இருக்கு. போன மாதத்துல அஷ்டமத்துல சூரியன் புதனுடைய இணைவு ஒரு மாதிரி குழப்பத்தை பண்ணிருக்கும். இந்த மாதத்துல பாகியத்தில் இருக்கிறதுனால அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சி ஒரு கரெக்டான பாதையில கரெக்டான முடிவெடுத்து நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இது. அது நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல தாய் சார்ந்த விஷயங்கள் இருந்த கலக்கம், குழப்பம், தாயாரோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா 4ஆம் அதிபதி பாகியத்துக்கு வராரு. அது வந்துட்டு தாய் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுத்துரும். தாயாருக்கு ஹெல்த் வைஸா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாக்கா அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். மேலும் இந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தானம் ரொம்ப கிளீன் ஆகுது. செவ்வாயுடைய பார்வை அஷ்டமத்துல இருந்தாலும் அது நமக்கு பெருசா வீக் பண்ணாது. இருப்பினும் செவ்வாயுடைய பார்வை அஷ்டமத்துல இருக்கிறதுனால இந்த ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த கழிவு நீக்க உறுப்புகள், நம்முடைய பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய தொடை பகுதி, கணுக்கால் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் பாவ கிரகங்களுடைய சஞ்சாரம், பாவ கிரகங்களுடைய பார்வை இதெல்லாம் இருக்கு. இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி ஹெல்த் வைஸா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பெருசா வீக் இல்ல, பெரிய அளவுல குழப்பம் இல்ல. நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஹெல்த் வைஸா ஏதாச்சும் குழப்பம் இருந்தாலும் அது இந்த பிப்ரவரி மாதத்துல நிச்சயமா நிவர்த்தி ஆயிடும். அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். மேலும் குருவுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் இருக்கு. இது வந்து பார்த்தோம்னாக்கா குரு வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபரா வந்துருவாரு. அதுலயும் மெயினான ரோல் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோல். ஆகவே வந்துட்டு குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் இதுல ஒரு மாதிரி ஓரமா ஒரு கலக்கம் இருக்கும். அதே போல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லயும் ஒரு மாதிரி கலக்கங்கள் இருக்கும். நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஒரு மாதிரி கலக்கங்கள் இருக்கும். மேலும் தாய் தந்தை இவர்கள் சார்ந்த விஷயத்திலையும் ஒரு மாதிரி சின்னதா ஒரு கலக்கம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதத்துல பெருசா குழப்பம் இல்ல. ஆனா அந்த மன உறுத்தல், மன கலக்கம் அது அப்படியே ஒரு ஓரமா இருக்கும். இது சார்ந்த யோசனைகளை அதிகமா கொடுக்கும். ஏன்னா ஜென்மத்துல குரு இருக்கிறதுனால இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கிறதுனாலையும் அந்த யோசனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓவரால் அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் உச்சமாகிறதே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். ஆனா ராகுவோட இணைகிறதுனால சில விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும். குறிப்பா தப்பான பாதையை சூஸ் பண்ணாம, அதே போல நமக்கு தப்புன்னு தெரிஞ்சே ஒரு தப்பை செய்யாம அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒதுங்கிக்கிறது நல்லது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதத்துல ஏற்படலாம். யாராச்சும் வந்து ஆசை காட்டுவாங்க, அவங்களுக்கு இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நான் தரேன், இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஆசை காட்டி நம்மள ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தவறுதலான விஷயத்தை செய்ய வைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதம் எல்லா வகையிலும் சிறப்பா தான் இருக்கு. நீங்க முயற்சி போடுறீங்க, ஒரு விஷயத்தை அடையணும்னு ஒரு விஷயத்துல நல்ல எஃபோர்ட் போடுறீங்க, இறங்கி பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்துல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா வந்து ராசிநாதன் வலுக்குறான், அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். ஜென்ம குரு ஆக்டிவேஷன்ல இருந்தாலும் நம்முடைய பாதைகள்ல பெருசா தடை தாமதம் தடுமாற்றம் எல்லாம் இருக்காது. நமக்கு கிடைக்க வேண்டியது டக்கு டக்குன்னு கிடைக்கும். அது இந்த மாதத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஆகவே நீங்க நினைக்கிற விஷயங்களை செயல்படுத்துங்க, அதுல நிச்சயமா ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்.
இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சிந்தனை குழப்பத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு தெளிவான மனநிலைக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஜென்ம குரு சிந்தனை குழப்பத்தை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே தெளிகிற மாதிரி தெளிய வச்சு மறுபடியும் குழப்பத்துக்குள்ளேயே இறக்கி விடும். இதுதான் ஜென்ம குரு. ஆகவே முடிஞ்ச அளவுக்கு சிந்தனையை குறைக்கணும், சிந்தனை குழப்பத்தை குறைக்கணும், தெளிவான மனநிலையில டிராவல் பண்ணணும். சோ இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சு டிராவல் பண்ணுங்க. மற்றபடி இந்த மாதம் எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கு. இதுல சொல்லியிருக்க விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சிக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.